Good morning. Such a joy to come to your homes on the first day of May 2020. 2020 வருடத்திலே மே மாதம் முதலாவது தேதியிலே உங்களுடைய வீடுகளிலே வருகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We all have been going through a lot of difficulty. நாம் எல்லாரும் अनेक விதமான வேதனைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். But God is good. ஆனால் தேவன் நல்லவர். He is our provider. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். He is our sustainer. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். And he has led us beautifully thus far. இதுவரையிலும் அவர் மிகவும் அருமையாக நம்மை வழிநடத்தி இருக்கிறார். He will continue to lead us. அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். And he will lead us out of this difficult situation that we are in. நாம் இருக்கிறதான இந்த கடினமான பாதைகளில் மத்தியிலும் அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். As we thank God for May 2020, shall we thank God from the bottom of our hearts? இந்த 2020 வருடத்தின் மே மாதத்தினேதான நாம் கிடைத்திருக்கிறதான போது நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Let's lift up our voices and give thanks to God. நம்முடைய வாய்களிலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Let's pray and begin this service. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். Loving heavenly Father, we thank you for this beautiful morning. நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, 2020 April was a very difficult month for most of us. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் अनेகருடைய வாழ்க்கையிலே மிகவும் கடினமான மாதமாக காணப்பட்டது. But thank you for giving us the grace to endure and pursue during this day. ஆனால் அதன் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரே கடந்து வருகிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Today morning we come back to your presence again for a new month. இந்த காலை வேளையிலே ஒரு புதிதான மாதத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். Your mercies are new every morning. உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே காலைதோறும் புதிதாக இருக்கிறது. Even as we pray for this service, we pray that you will minister to us, you will speak to us your word. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீ இடைப்பட்டு எங்களோடு கூட நீ பேசுவீராக இந்த காலை வேளையிலே. Bless everybody who is a part of this telecast. ஆண்டவரே, இந்த இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Praise the Lord. Today morning we will go straight into God's word and then we will have a time of worship. இந்த காலை வேளையிலே நாம் முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அதற்கு அப்புறமாக நாம் ஆராதனையின் வழியாக நாம் கடந்து செல்லலாம். I've seen a lot of people ask me, Pastor, how do I make the best use of my life? அநேகம் பேர் இவ்வாறாக கேட்டிருக்கிறார்கள், போதுகிறவர்களே, என்னுடைய வாழ்க்கையினுடையதான காரியங்களை நான் எவ்வாறாக மிகவும் நல்ல முறையிலே நான் கையாளுவது? How can I make use of every opportunity that comes to my life? என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா வாய்ப்புகளையும் எப்படி நாம் சிறந்த முறையிலே நான் கையாளுவது? Friends, we are living in unprecedented times and the majority of the world is in lockdown. நாம் வாழுகிறதான இந்த உலகம் மிகவும் கடினமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலும் அது முடக்கப்பட்டதான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. But even in the midst of this lockdown, we can make well use of this opportunity and the time that God has given us. ஆனால் இந்த முடக்கப்பட்டதான இந்த காலத்திலும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நேரங்களை நாம் மிகவும் பயனுள்ளதாக தேவனுக்கு என்று மாற்றிக் கொள்ளலாம். Most of you have a lot of time at your disposal. அநேக பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நேரங்கள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So how are you living? ஆனால் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? Well, I want to speak to you an encouragement word this morning. Live wise during lockdown. அண்ணா, இந்த காலை வேளையிலே உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பேச போகிறதான வார்த்தைகளிலே இந்த முடக்கப்பட்டதான காலங்களிலே மிகவும் ஞானமுள்ளவர்களாக ஜீவியுங்கள். Live wise during the lockdown. இந்த முடக்கப்பட்டதான காலங்களிலே மிகவும் ஞானமுள்ளவர்களாக ஜீவியுங்கள். Open your Bibles with me to Ephesians chapter 5 verse 15 to 21. எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். I will read in English from verse 15 to 18 and then we will read in Tamil from 19 to 21. Be very careful then how you live, not as unwise but as wise, making the most of every opportunity because the days are evil. Therefore, do not be foolish, but understand what the Lord's will is. Do not get drunk on wine, which leads to debauchery. Instead, be filled with the Spirit. வசனம் 18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். See how Paul starts this text. இந்த பகுதியை எவ்வாறு பவுல் தொடங்குகிறார் என்று பாருங்கள். Be very careful.
நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருங்கள். How many of you have heard this word, be very careful? இப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்கிறதான வார்த்தையை நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? I have heard these words coming out of my mother's mouth many times when I was growing up as a kid. நான் குழந்தையிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதான பருவத்திலே என்னுடைய தாயின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி கேள்விப்படுகிறவனாக நான் இருந்திருக்கிறேன். She meant good for me. என்னுடைய வாழ்க்கையின் நலனுக்காக அவர்கள் அதை She சொன்னார்கள். wanted me to be careful of how I lived. நான் எப்படி வாழுகிறேனோ அதிலே ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். Now Paul is talking to the church at Ephesus, you be very careful on how you live. எபேசியில் உள்ளதான திருச்சபைக்கு பவுல் இங்கு எழுதுகிறதான போது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். Here we have some good advice for the times of lockdown. இந்த முடக்கப்பட்டதான இந்த காலங்களிலே மிகவும் முக்கியமான கருத்துக்கள் இதிலே காணப்படுகிறது. This is the final end chapters of Ephesians. எபேசியரிலே உள்ளதான கடைசி பகுதியாக காணப்படுகிறது. And chapter 5 verse 15 to 21 is a summary of chapter 4 to 6. எபேசியர் 5வது அதிகாரம் 15லிருந்து 21 வரை உள்ளதான பகுதிகளை பார்க்கும்போது அதுக்கு முன்பதாக இருக்கிறதான அதிகாரங்கள் உள்ளதான ஒரு குறுகிய பகுதியாக காணப்படுகிறது. Paul, under the inspiration of the Holy Spirit, writes to believers in Ephesus to live wisely. எபேசில் உள்ளதான அந்த விசுவாசிகள் அவர்கள் ஞானமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பவுல் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதான ஒரு காரியமாக இது இருக்கிறது. Living wisely talks about Christian ethics. ஞானமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான போது அதை எதை குறிப்பிடுகிறது என்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய நல்லொழுக்கங்களை பற்றி அது குறிப்பிடுகிறது. And we can use the simple principles to make the best time out of the lockdown that we are going through. இந்த கொள்கைகளை வைத்து நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான இந்த காலங்களிலே மிகவும் பயனுள்ளதான நேரங்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம். Coming back to verse 15, நாம் 15வது வசனத்திற்கு நேராக வரலாம். be very careful then how you live, not as unwise but as wise. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். We can live wisely because of God's wisdom upon our lives. தேவனுடையதான ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதன்படியினால் நாம் ஞானம் உள்ளவர்களாய் ஜீவிக்க முடியும். Paul already spoke in Ephesians chapter 1 verse 8 that God has lavished us with all wisdom and understanding. எபேசியர் 1:8 பவுல் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. So wise living is possible because my God has given all of us his wisdom and his understanding. எனவே ஞானமுள்ளவர்களாக ஜீவிக்கிறது அது சாத்தியமானதாக காணப்படுகிறது. ஏனென்றால் என்னுடையதான தேவன் அவர் எல்லாருக்கும் அந்த ஞானமுள்ள கிருபையை கொடுத்திருக்கிறார். You have been given God's wisdom. உங்களுக்கு அந்த தேவனுடையதான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have been given God's understanding so that you can make the best of your life. தேவனுடையதான அந்த புத்தியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு என்றால் மாத்திரமே நீங்கள் அந்த காலங்களை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற முடியும். And then Paul goes on to pray for the Ephesians to receive that wisdom. அதற்கு அப்புறமாக எபேசு சபையில் உள்ளதான ஜனங்கள் தேவனுடையதான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பவுல் முன்பதாக கடந்து சென்று அவர் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். Ephesians chapter 1 verse 17. எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். So Paul prayed for the Ephesian believers that they may be full of God's wisdom. எபேசிய விசுவாசிகள் தேவனுடையதான ஞானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். We don't want worldly wisdom. இந்த உலகத்தினுடையதான ஞானம் நமக்கு தேவையில்லை. We don't want people's wisdom. ஜனங்களுடையதான ஞானம் கூட நமக்கு தேவையில்லை. We want God's wisdom. நமக்கு தேவனுடையதான ஞானம் தேவை. And that is my prayer to you this morning, that you will be full of wisdom, knowledge and understanding of God. இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் தேவனுடையதான ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நீங்கள் நிறைந்திருக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாக உங்களுக்கு காணப்படுகிறது. And do you know that when we are full of God's wisdom, we make God known to the world around us. நாம் தேவனுடையதான ஞானத்தினால் நிறைந்திருக்கிறதான போது நம்மை சுற்றி இருக்கிறதான இந்த உலகத்திற்கு அந்த தேவனுடையதான ஞானத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். Ephesians chapter 3 verse 10 Paul says, எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், his intent was that now through the church the manifold wisdom of God should be made known to the rulers, authorities in the heavenly realms. In other words, Paul is telling, when we as the children of God walk in the wisdom of God, live in the wisdom of God, everyone around us will be able to know the one true God
because of God's wisdom in our lives. பவுல் எதை சொல்லுகிறார் என்றால், நாம் அந்த தேவனுடையதான ஞானத்தை பெற்றிருக்கிறதான போது நான் அதன்படியாக செயல்பட ஆரம்பிக்கிறோம், வாழ ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்களும் அந்த தேவனுடையதான ஞானத்தையும் அறிந்து கொள்வார்கள், அந்த தேவனையும் அறிந்து கொள்வார்கள். God has given you his wisdom. தேவன் அவருடையதான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். So live according to that wisdom. எனவே அதன் பிரகாரமாக ஜீவியுங்கள். So how does the wise live? எப்படி அந்த ஞானவான்கள் ஜீவிப்பார்கள்? I want to give you very simple 3 practical ways of wise living and end this devotion. 3 விதமான வழிகளிலே எப்படி ஞானவான்கள் ஜீவிப்பார்கள் என்பதை குறித்து உங்களிடத்தில் சொல்லி இந்த தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். First of all, wise people make the most of every opportunity. முதலாவதாக ஞானவான்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதான எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துவார்கள். Ephesians chapter 5 verse 15 and 16. எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். Be very careful then how you live, not as unwise but as wise, making the most of every opportunity because the days are evil. Those who are wise will make use of every opportunity. யாரெல்லாம் ஞானவான்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறதான எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துவார்கள். You will use the time of this lockdown for living for the glory of God. இந்த முடக்கப்பட்டதான இந்த காலங்களிலும் கூட இந்த வாய்ப்புகளை எல்லாம் கிறிஸ்துவுக்கென்று ஜீவிக்கும்படியாக நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள். Those who live wisely will have the right attitude towards time. ஞானவான்களாக யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு நேராக வாழுகிறதான அந்த நேரத்தையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். How are you using your time? உங்களுடையதான நேரங்களை எல்லாம் நீங்கள் எப்படி Are பயன்படுத்துகிறீர்கள்? you watching a lot of TV? அநேக விதமான தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? Or are you spending good time with your family? உங்களுடைய குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவிடுகிறீர்கள்? Many people have never spent so much time with your families because you go early morning to work and you come back very late and the children are taken care of by the wives, and now you get a lot of time together and some people are finding it tough to adjust to this time. அநேகம் பேர் அதிகாலையில் எழுந்து நீங்கள் வேலைகளுக்கு சென்று வருகிறதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் நேரத்தை செலவிடுகிறதுக்கு நீங்கள் முடியவில்லை. ஆனால் இப்போது உங்களுக்கு அநேக விதமான நேரங்கள் உங்களுடைய குடும்பத்தினரோடும் பிள்ளைகளோடு செலவிடுகிறதற்கு கிடைக்கிறது. I've heard a lot of people tell me, Pastor, I have a lot of time with my wife or with my husband and I'm not able to cope up with this pressure. அநேக பேர் இவ்வாறாக சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். போதகரே, என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய மனைவியோடும் அநேக விதமான நான் நேரத்தை செலவிடுகிறேன், ஆனாலும் நான் அதை எப்படி சமாளிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று. Friends, God has called us husbands and wives to be one unit. நண்பர்களே, தேவன் கணவனும் மனைவியுமாக ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். Days before the lockdown we were so busy and we hardly had time to with one another to know one another. இந்த முடக்கப்படுகிறதான நாட்களுக்கு முன்பதாக நாம் நம்முடைய வேலைகளில் எல்லாம் மிகவும் பயங்கரமாக இருந்தோம். எனவே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க கூட முடியாமல் பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். Now you are getting to know more about your wife. இப்போது உங்களுடைய துணைவியாரை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்கள். You are getting to know more about your husband. உங்களுடைய கணவனாரை பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்கிறீர்கள். Understand, we are all weak vessels. நாம் எல்லாருமே ஒரு பலவீனமான பாத்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Everyone has their strengths and their weaknesses. எல்லாருக்குமே அவருடையதான பலனும் பலவீனமும் இருக்கிறது. So if you find something short, நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு குறைவுகளை நீங்கள் கண்டு கொள்கிறீர்கள் என்றால் talk to that person. நீங்கள் அந்த மற்றவர்களிடத்தில் பேசுங்கள். Accept that person as it is. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவ்வாறாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். And try to lead a person if he is in mistake out of that problem with the love of God. அவர்கள் ஒருவேளை தவறு செய்தவர்களாக இருந்தால் தேவனுடையதான அன்பின் மூலமாக அவர்கள் அதிலிருந்து கொண்டு வந்து அவர்களை நேசியுங்கள். Now me and my wife, we are always together. We are at home, we work together and everything we do things together. போதகரும் அவருடைய துணைவியாரும் அவர்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்கிறார்கள். வீட்டிலும் சரி, சபையிலும் சரி, வேலைகளிலும் சரி அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். So since we are always together, I don't find any problem during this lockdown. அவர்கள் ஒன்றாக இருக்கிறதன் காரணமாக இந்த முடக்கப்பட்ட இந்த காலத்திலே எந்த விதமான பிரச்சனைகளையும் கண்டுகொள்ள முடியவில்லை. We are enjoying more time. இன்னும் அதிகமான நேரத்தை So செலவிடுகிறார்கள். I would tell you, use this opportunity not to fight, not to find mistakes at your partner, but try to understand the strengths and weakness, help one another, and that way we can build our family, and that is the purpose for which God created families. எனவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்டு ஒருவரை ஒரு நன்றாக புரிந்து கொண்டு எந்த விதமான சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ஈடுபடாமல் அன்பினால் ஒருவரை ஒருவர் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுங்கள். Make the most of every opportunity. கிடைக்கிறத எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்துங்கள். Make use of your time,
உங்களுதான காலத்தை பயன்படுத்துங்கள். Have the wonderful family time together. உங்களுதான குடும்ப நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். Have some devotions together. எல்லாருமாக சேர்ந்து வேத வசனத்தை தியானியுங்கள். If you are a talented is something, excel in your talent. உங்களுக்கு ஏதாவது தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை நீங்கள் இன்னும் பயன்படுத்தி உயர்த்துங்கள். And God can use you. தேவனால் உங்களை பயன்படுத்த முடியும். You know why Paul said to make good use of your time? எதற்கு பவுல் உங்களுதான நேரத்தை சரியாக செலவிடுங்கள் என்று சொல்லியிருக்கார் என்று தெரியுமா? Because the days are evil. ஏனென்றால் இந்த காலங்கள் மிகவும் பொல்லாதவைகளாக காணப்படுகிறது. The devil is ruling the majority of people's hearts and lives this time. இந்த காலகட்டத்திலே பிசாசானவன் அநேக பேருடைய வாழ்க்கையும் இருதயத்தையும் அவன் ஆளுகிறவனாக இருக்கிறான். And he wants to exercise control over the lives of the children of God as well. எனவே அவன் கிறிஸ்துவுடையதான பிள்ளைகளை அவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவன் முன் வருகிறான். And we must understand and discern that these are evil days and live wisely. எனவே இந்த காலங்கள் எல்லாம் பொல்லாதவைகள் என்கிறதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு அதன் பிரகாரமாக நாம் ஞானமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். Paul already spoke to the Ephesian church that before you came to the light of Jesus, you were living in your darkness and you lived according to the ways of the devil. ஏற்கனவே பவுல் எபேசு திருச்சபையில் உள்ளதான ஜனங்களுக்கு சொல்லியிருக்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக வருவதற்கு முன்பதாக இருளில் பிள்ளைகளாக காணப்பட்டீர்கள் என்று. Come to Ephesians chapter 2 verse 1 to 3. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 1 லிருந்து 3 வரைக்கும் பாருங்கள். As of you were dead in your transgressions and sins in which you used to live when you followed the ways of this world and of the ruler of the kingdom of the air, the spirit who is now at work in those who are disobedient. All of us also lived among them at one time, gratifying the cravings of our sinful nature and following its desires and thoughts. Like rest, we were by nature objects of wrath. We were living in darkness, and the devil exercised his rule in our lives before we were born again. நாம் இருளில் உள்ளதாக நாம் வாழ்ந்து வந்தோம். நாம் மறுபடியும் பிறக்கிறது முன்பதாக அந்த பிசாசானவன் அந்த இருளின் ஆதிக்கத்தினால் நம்மை ஆண்டவனாக காணப்படுகிறான். So now we are in the light. இப்போது நாம் வெளிச்சத்திலே காணப்படுகிறோம். Paul says to the Ephesian church in Ephesians chapter 5 verse 8 that you are once darkness but now you are in the light. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் So இருக்கிறீர்கள். now you are in the light, live as the children of light because the days are evil. இப்போது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். கர்த்தருக்குள் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிறபடியினால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே ஜீவியுங்கள். Make good use of your time. உங்களுடைய நேரத்தை சரியான முறையிலே So பயன்படுத்துங்கள். wise people make the most of every opportunity. எனவே ஞானவான்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதான எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துவார்கள். My friends, today we have started a new month. இன்றைக்கு நாம் புதிய மாதத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். Forget all what we have wasted. நாம் என்ன எல்லாம் வீணடித்து இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். Today you can start fresh. இன்றைக்கு நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். God will give you victory. தேவன் உங்களுக்கு வெற்றியை God கொடுப்பார். will give you success. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். Amen. ஆமென். Second quality of a wise person. ஞானமுள்ள வான்களுடையதான இரண்டாவது காரியங்கள், Wise people understand God's will. ஞானவான்கள் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். Ephesians chapter 5 verse 17. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Wow, a wise person understand what is God's will in his or her life and lives a wonderful purposeful life. ஞானவான்கள் கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து அதற்கேற்றாற் போல மிகவும் அருமையான ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பார்கள். When you know the will of God for you, you will be able to live life to its maximum potential. நீங்கள் தேவனுடையதான சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறதான போது அதற்கேற்றாற் போல எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க முடியுமோ அப்படி நீங்கள் ஜீவிப்பீர்கள். Do you know the will of God in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தேவனுடையதான சித்தத்தை தெரியுமா? First of all, the will of God is for you to be saved. முதலாவதாக தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3:9வது வசனம் சொல்லுகிறது, It's not God's will that any should perish, but that all should come to repentance. நீங்கள் அழிந்து போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் தேவனுடையதான மனம் திரும்புதலுக்கான கோட்டைக்குள் வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக So இருக்கிறது. you need to be saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். And if you are already saved, every day we need to have the life of renewing our salvation in repentance. நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் நீங்கள்
நீங்கள் புதுப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Secondly, it is God's will for us to be holy in the sight of God. இரண்டாவதாக தேவன் நம் மீது வைத்திருந்த திட்டம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். 1 Thessalonians chapter 4 verse 3. The Bible says that it is God's will that you should be sanctified. 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. No, we need to live a sanctified life. நாம் ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். Holy life. ஒரு தூய்மையான அனுபவம். Are we into some wrong behavior or character pattern in our lives? நாம் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களுக்கோ குற்றங்களுக்குள்ளதாகவோ காணப்படுகிறோமா? Cry out to God. தேவனிடத்தில் நீங்கள் கூக்குரலிடுங்கள். This month God can give you victory over that habit. இந்த மாதத்திலே அந்த பழக்கத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். Live a holy life. நீங்கள் ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை By the ஜீவியுங்கள். grace of God. கிறிஸ்துவுடையதான கிருபையின் மூலமாக. The third will of God in our lives is to always give thanks to God our Father. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தேவனுடையதான சித்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5:18 Giving thanks in all circumstances. எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் For செலுத்துங்கள். this is God's will for you in Christ Jesus. இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக உங்களுடைய சித்தமாக காணப்படுகிறது. Are you giving thanks or are you murmuring? நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களா அல்லது முறுமுறுக்கிறீர்களா? Are you grumbling or always giving thanks to God? ஆர் முறுமுறுத்து தேவையில்லாமல் பேசுகிறீர்களா அல்லது தேவனுக்கு ஸ்தோத்திரம் Good செலுத்துகிறீர்களா? times and bad times we can only thank God. நம்முடைய எல்லா விதமான நன்மையான காலங்களிலும் தீமையான காலங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த So வேண்டும். let's give thanks for this day. எனவே இந்த நாளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். And then it is God's will for us to do good to others. அதுக்கு அப்புறமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. 1 Peter chapter 2 verse 15. 1 பேதுரு 2:5 வசனம். For it is God's will that by doing good you should silence the ignorant talk of the foolish people. Amen. We are supposed to do good to others. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். If God has blessed you with something, தேவன் உங்களை ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஆசீர்வதித்திருக்கிறாரே if you என்றால், have enough for your existence, உங்களுக்கு தேவைக்கு எல்லாமே தேவையாக இருக்கிறது என்றால், go ahead and do good for people who are suffering. யாரெல்லாம் பாடுகள் மத்தியில் கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். That's the will of God. அதுதான் தேவனுடைய சித்தமாக As காணப்படுகிறது. a church, we are trying to reach out to the marginalized people of the society who are having tough times because of this lockdown. ஒரு சபையாக இந்த முடக்கப்பட்டதான காலகட்டத்திலே எந்த விதமான கடினமான பாதைகள் வழியாக சென்று கொண்டிருக்கிறதான ஜனங்களோ அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். Don't only live that responsibility to the church, அந்த பொறுப்பை சபைக்கு மாத்திரமே நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். but you start doing to your friends நீங்கள் அது உங்கள் நண்பர்களோடு கூட நீங்கள் அதை செய்ய ஆரம்பியுங்கள். and do good to others. மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Then people will see the goodness of God in our lives. அதற்கு அப்புறமாக ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுடைய நன்மைகளை கண்டுகொள்வார்கள். Amen. Amen. So how do we live to our potential? எப்படி நம்முடையதான பாதுகாப்புக்கு நாம் ஜீவிக்கலாம்? Wise people make use of every opportunity. ஞானவான்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதான எல்லா வாய்ப்புகளையும் சரியாக Wise பயன்படுத்துவார்கள். people understand the will of God and do it. ஞானவான்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதை செய்கிறவர்களாக இருப்பார்கள். And thirdly, wise people are filled with the Spirit. மூன்றாவதாக ஞானவான்கள் தேவ ஆவியினால் நிறைந்திருப்பார்கள். Ephesians chapter 5 verse 18. எபேசியர் 5:18 வசனம். Do not get drunk on wine which leads to debauchery. Instead be filled with the Spirit. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள். You know, being filled with the Spirit is an amazing experience. ஆவியினால் நிறைந்திருக்கிறது என்பது அது மிகவும் வல்லமையான ஒரு அனுபவம். And all those who are in Christ are sealed with the Holy Spirit, are filled with the Holy Spirit. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக காணப்படுகிறோமோ அவர்கள் அனைவரும் தேவனிடமிருந்து அவர்கள் முத்திரையிடப்பட்டு ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்களாக Paul has காணப்படுகிறார்கள். already stated that in this chapter. பவுல் ஏற்கனவே இந்த காரியங்களை எல்லாம் இந்த பகுதியில் சொல்லி இருக்கிறார். Ephesians 1 verse 13 to 14, you are sealed with the promised Holy Spirit who is a deposit guaranteeing your inheritance until the redemption. எபேசியர் 1:13-14 வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவர்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். Ephesians chapter 2 verse 18, you have access to the Father by one Spirit. எபேசியர் 2:18 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். Ephesians chapter 3 verse 16, see Paul's prayer.
எபேசியர் 3:16 அதில் பவுலுடையதான ஜெபத்தை பாருங்கள். That he may strengthen you with power through his spirit in your inner being. ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாக்கப்படவும். Ephesians chapter 4 verse 30, do not grieve the Holy Spirit of God. எபேசியர் 4:30 தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So Paul is telling that we have been given the deposit of the Holy Spirit. நமக்கு தேவனுடையதான ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். That is the seal of guarantee. அதுதான் முத்திரை போடப்பட்டிருக்கிறதான ஒரு அனுபவம். Until our redemption. நம்முடையதான மீட்பு வருகிறது வரையிலும். And then we have been given the Holy Spirit to call out to God the Father. அதற்கு அப்புறமாக பிதாவாகிய தேவனை நாம் அழைக்கிறதற்கான புத்திர சுவிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. And then we have been given the Holy Spirit in our inner being. அதற்கு அப்புறமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளுக்குள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And Paul is now telling, now be filled with the Spirit. இப்போது பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருங்கள். Let the presence of the Holy Spirit in you translate into practical living. உங்களுக்குள் இருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்பாடான ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு உங்களை வழிநடத்தட்டும். How is that practical living possible? அப்படி செயல்பாடு படுத்துகிறதான ஒரு ஜீவியத்தை எப்படி சாத்தியமாகும்? Ephesians chapter 5 verse 19 and 20. எபேசியர் 5:19 Speaking to one another with psalms, hymns and songs from the Spirit, sing and make music from your heart to the Lord, always giving thanks to God the Father for everything in the name of our Lord Jesus Christ, and submit to one another out of reference to Christ. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். So how can the Holy Spirit come into our practical lives? எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் நடைமுறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும்? Speaking, பேசுங்கள், singing, பாடுகிறது மூலம், giving thanks, நாம் நன்றி செலுத்துறதன் மூலம், submitting to one another, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிகிறதன் மூலம். Oh, what a life that is. என்ன விதமான வாழ்க்கை அது? A life that is fully consumed by the Holy Spirit. அந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் மூலமாகவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. This life is in contrast to the non-believer's life. இந்த காரியங்கள் விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கு அது எதிரானதாக காணப்படுகிறது. So, I have told you very practical ways on how to make the best use of your time. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நம்முடையதான கிடைத்திருக்கிற அந்த நேரத்தை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்துவது. So I want to conclude this morning time. இந்த காலை வேளையிலே நாம் முடிக்க விரும்புகிறேன். How to make the best use of your time in this lockdown. இந்த முடக்கப்பட்டதான காலங்களிலே எப்படி நம்முடையதான நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவது. Very simple ways. சாதாரணமான ஒரு வழிமுறைகள். Wise people make good use of the time. ஞானவான்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதான எல்லா நேரத்தையும் சரியாக பயன்படுத்துவார்கள். Wise people understand the will of God and practice the will of God. ஞானவான்கள் தேவனுடையதான திட்டத்தை அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவார்கள். Wise people are filled with the Spirit and that translate into good living in our homes and in the society. ஞானவான்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அது அவர்கள் இந்த சமூகத்திலும் மிகவும் நன்மையான காரியங்களில் நடத்துகிறதாக அது மாற்றுகிறதாக இருக்கிறது. Now that we are the children of light, நாம் இப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். we have been redeemed out of darkness, அந்த அந்தகாரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். and we have been given the Holy Spirit. நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Paul is telling we are able in the presence of God to lead a good life that can bring glory to God, help others and also make our lives productive. இப்ப பவுல் சொல்லுகிறார் நாம் இந்த வெளிச்சத்திற்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக ஒரு நல்ல வழியில கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலமாக நாம் ஒரு வல்லமையான ஒரு ஜீவியத்தை ஒரு ஞானமுள்ளதான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க முடியும். So when we live a wise life, நாம் ஒரு ஞானமான ஒரு வாழ்க்கை வாழும்போது God's name is glorified, தேவனுடையதான நாமம் மகிமை அடைகிறது, others are blessed, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், there is harmony in our relationships, நம்முடையதான உறவுகளிலே சமாதானம் காணப்படுகிறது, and we make best use of our life. நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் சிறந்ததாக I மாற்றுவோம். pray that this be your life from today. நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலிருந்து இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக காணப்படட்டும். Can I pray with you? இந்த காலையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? Can you submit yourselves? உங்களுடையதான வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் Can you கொடுக்கலாமா? tell God, transform my life? சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. Wherever you are, start praying.
நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ இருக்கிற இடங்களில் ஜெபிக்க Close ஆரம்பிங்க. your eyes and start praying. உங்களுடைய கண்களை மூடி ஜெபிக்க If ஆரம்பிங்க. you're sitting as a family, hold each other's hands and commit yourself to God. நீங்கள் குடும்பமாக இருக்கிறீர்களே என்றால் மற்றவர்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. God will give you His strength. தேவன் அவருடையதான பலனை உங்களுக்கு Don't கொடுப்பார். waste this time, friends. இந்த நாட்களை எல்லாம் நீங்கள் வீணடிக்காதீர்கள். Make the நண்பர்களே. best of use of your time. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை சிறந்ததாக பயன்படுத்துங்கள். Can we pray? ஜெபிக்கலாமா? Father, we thank you for this beautiful morning. பிதாவே, நீர் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல வேளைக்காக நன்றி Lord, we செலுத்துகிறோம். thank you for the word of God that has come so powerfully, practically to us. வல்லமையாகவும் நடைமுறைப்படுத்தத்தக்கதான இந்த தேவ வார்த்தை எங்களுக்குள் கடந்து வந்தபடினா நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். pray that you will continue to fill us with your wisdom and understanding, Lord. தொடர்ந்து உம்முடைய ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் எங்களை I நிரப்புவீராக. pray for the ones who are watching us. இப்போது ஆண்டவர் எங்களோடு ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Wherever this telecast is going, எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த இணையதளம் ஆண்டவரை கடந்து fill செல்லுகிறோம். your people with your presence, your power right now. உம்முடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் அவர்களை நிரப்புங்க. Enable us to make the best use of this time. இந்த நாட்களை எல்லாம் சரியான முறையிலே பயன்படுத்துகிறதற்கு கிருபை I pray கொடுப்பீராக. your blessings upon every individual in the name of Jesus. ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்திற்காக ஜெபிக்கிறேன். Give us a blessed month, Lord. ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதத்தை I pray that கொடுப்பீராக. you will bless every person who is watching us and meet our needs for this month. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்திற்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளினால் நீர் Anyone is நிரப்புவீராக. going through fear, we bind it in the name of யாராவது Jesus. பயத்தின் வழியாக கடந்து செல்கிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்திலே அதை உடைக்கிறோம். I pray for the presence of God in a very powerful way. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மிகவும் வல்லமையான முறையிலே தங்கியிருக்கும்படியாக Thank you ஜெபிக்கிறேன். for hearing our prayer. ஜெபத்தை கேட்டபடி நான் நன்றி In செலுத்துகிறேன். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Well, friends, now that we have heard God's word, is a time to worship the Lord. நாம் இப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இப்போது நாம் ஆராதிக்க So we are போகிறோம். going to spend some time worshiping God, நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய பாடி ஆராதிக்க and போகிறோம். then we will pronounce benediction. அதற்கு அப்புறமாக நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கூறி முடிக்கலாம். Amen. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய நேரத்திலும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் துவங்குறதற்கு தேவன் கொடுத்திருக்கிறதான பாக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கின்றதான நல்ல ஈவுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்கி கொள்ளலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்றதான அருமை பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். போன 4 மாதமும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல சுகபத்திரத்தோடு காத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம் சுவாமி. இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு அளவில்லாமல் இருக்கட்டும். உம்முடைய தயவுகள் எங்களுக்கு இருக்கட்டும். நோவாவுக்கு கிடைத்ததான தயவு எங்களுக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறதான கிருபைகள், உம்முடைய கிருபைகள் எங்களுக்கும் கிடைக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவநீர் உம்முடைய கரங்களை நீட்டி நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை நாங்கள் தொடங்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராகப்பா. ஸ்தோத்திரம், நாமம் மகிமைப்படட்டும். எங்களை நாங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிட்டியாவ சபை மூலியமாக ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒரு சில பாடல்களை பாடி அவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபைகள் எப்பொழுதும் புதிதாக இருக்கின்றது. அவர் செய்திருக்கிறதான நன்மைகள் நமக்கு ஏராளமானதா இருக்கின்றது. நாத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீதுக்காரன் சொல்கிறது போல தேவனுடைய கிருபையை நாம் எண்ணி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை
காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இருக்கிற இடத்துல சொல்லலாமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால தேவனை நாம் துதிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று இன்னொரு பாடலை பாடிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மளோடு கூட அசைவாடுவாராக, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடப்போகிறோம். ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் இயேசு என்ற பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்து
has lifted me up, I know. He stretched out his hand and he lifted me up, and that's why I love him so. Oh, glory to God, for he has lifted me up. He has lifted me up, I know. He reached out his hand and he lifted me up, and that's why I love him. I love him so and more. I love him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. Oh, glory to God, for he has lifted me up. He has lifted me up, I know. He reached out his hand and he lifted me up, and that's why I love him so. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. Praise the Lord, praise his name. அவனுடைய நாமத்தை நாம் இப்படியாக மகிமைப்படுத்துறதுல தேவனுடைய நாமம் ஒருமித்து நாம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். தேவன் நல்லவர். ஹalleluya. தேவன் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கின்றார். தேவனுடைய நாமம் மகிமைக்கின்ற மீண்டும் ஒரு பாடலை பாடிக்கொள்வோம். Lord, you are good and your mercy endureth forever. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று நாம் தமிழில் பாடினோம். இப்பொழுது ஆங்கிலத்தில் பாட போகிறோம். Lord, you are good and your mercy endureth forever. Shall we all praise the Lord's name together? Shall we all worship his name? Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation and time, from generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. We worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation and tongue, from generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. We worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. For who you are. For who you are. Yes, Lord, we love your name. We praise your name, Jesus. Nam kangalai mooduvom. Shall we all close our eyes and say, Lord, you are good. கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளிலும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறதான நல்ல ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்பா. ஹalleluya. ஓ மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். Hallelujah. Oh, we love your name.
ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதியதாய் இருக்கின்றது. உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான கிருபைகளுக்காக, தேவன் நமக்கு அளித்திருக்கிறதான பலத்திற்காக, தேவன் நமக்கு அளித்திருக்கிறதான சுகத்திற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா. ஹalleluya. போத 4 மாதமும் தேவன் நம்மளை கண்ணின் மணியை போல காத்திருக்கின்றார். The Lord has protected us the last 4 months. The Lord has given us the new month. தேவன் புதிய மாதத்தை நமக்கு ஈவாக, இரக்கமாக, தயவாக நமக்கு தந்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா. Shall we give praises to his name? Hallelujah. Shall we say thank you Lord, thank you for the day, thank you for the new month Lord, thank you for the family, thank you for me oh Lord, thank you for everything you have done in our lives oh Lord. Master, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறதான ஒவ்வொரு உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் அப்பா. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் அப்பா. ஹalleluya. Oh, we love your name, we love your name Jesus. எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் அப்பா. எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஒரு நண்பனை போல கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம். Lord, you are my good friend, oh Lord. Hallelujah. You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my Lord. You are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my Lord. I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you Lord with all that I am. Here I am, and I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you Lord with all that I am. Here I am. Here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. Here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. Oh Lord, here I am. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. தாசனு நான் தேவா, தாசனு நான் தேவா, தாசனு நான் தேவா, தாசனு நான் ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಅರಸೇನೆನ್ ಮುಖ ಜೀವ ಮಾನವಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವೆ ನೀನೇ ಸರ್ವವೆಂದು ದಾಸನು ನಿನ್ನಾರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಅರಸಿನೆನ್ ಮುಖ ಜೀವ ಮಾನವಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವೆ ನೀನೇ ಸರ್ವವೆಂದು ದಾಸನು 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 ದಾಸನು. Praise God for His presence in our lives. தேவனுடையதான பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் அவருக்கு I'm sure we are blessed this morning. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்புகிறேன். Can we pray and pronounce the benediction? நாம் இப்போது ஜெபித்து முடிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை கடந்து வருகிறதற்கு தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஒரு நன்மைகளுக்கும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தாவே நடத்துவீராக. யாராவது வியாதியோட பலவீனத்தோட காணப்படுகிறார்களே என்றால் பரிபூர்ண விடுதலைகளை கொடுப்பீராக. இந்த மாதத்திலே உம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும், உம்முடைய சுகம் கூட இருக்கட்டும், உம்முடைய பலன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் சுகமும் பலமும் பாதுகாப்பும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you so much. God richly bless you. நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தபடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed May 2020. 2020 வருடம் மே மாதம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். Amen. ஆமென்.